இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு நியூ ஸ்டைல் அல்வா தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா வந்து நான் கோதுமை மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து இந்த அல்வா சாப்பிடும்போது நமக்கு வந்து பிரெட் அல்வா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டலாம். கோதுமை மாவு, தேங்காய், நெய், சர்க்கரை, இந்த 4 பொருள் வச்சு தாங்க இப்போ வந்து இந்த அல்வா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போய். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டணுங்க. வச்சதுக்கப்புறமா வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கணும். கீ வந்து நம்ம வந்து எவ்வளோ அளவுக்கு மாவு எடுத்துருக்கோன்னா அந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பிரெட் அல்வா டேஸ்ட்டில் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த நெய்லேயே வந்து நம்ம வந்து தேங்காவையும் கோதுமை மாவும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அந்த ஃப்ரை பண்ணுற கோதுமை மாவும் தேங்காய் வந்து நல்லா வந்து அந்த கோதுமை வந்து நல்லா மெல்ட் ஆகுங்க. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மாவை வந்து நல்லா ஆற வைக்கணும். எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகரையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவை எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதே கடாயில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அந்த மாவு எடுத்து தண்ணியில் போடணும். போட்டதுக்கப்புறமா அந்த மாவு வந்து நல்லா கட்டி ஆகிட்டே வரும். ஒரு அல்வா மாதிரி வரும். எந்த அல்வா மாதிரினா பிரெட் அல்வா எப்படி வருமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பதமும் ஜவ்வு மாதிரிலாம் வராது அந்த அல்வா. அதுக்கப்புறமா அந்த ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி வச்சுட்டு இந்த அல்வாவை வந்து பிளேட்டில் வந்து கொட்டிட்டு நல்லா தரட்டி விட்டுடணும். இந்த அல்வா மேலேயே வந்து பாதாமை தூவி விட்டுக்கிட்டால் இந்த அல்வா பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவும் அழகாக தெரியும். ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குங்க. இந்த அல்வா சாப்பிடும்போது வந்து நமக்கு கோதுமை அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட்டே வராதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு இந்த அல்வா நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நான் இது ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண போகிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய நியூ ஸ்டைல் அல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.